இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்குங்க. இதுக்கு ஃபஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி மிளகு, சீரகம், தனியா, மிளகா, அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, அரிசி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து இதை வந்துட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த குழம்போட டேஸ்ட்டு. அதுவும் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. இதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றி அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தலை கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக குழம்பு பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதோட மேலே கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் மேலே விட்டால் சூப்பராக இருக்கும். விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்தோன்னா நமக்கு அல்டிமேட்டான குழம்பு ரெடிங்க. இது சாதத்தோட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா திருப்பி கேட்டே இருப்பாங்க வீட்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். சளி இருமலெல்லாம் விரட்டி விட்டுருங்க.